ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செம்ம டேஸ்டியாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சோம்பேறி மட்டன் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு மட்டனை மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி கல்லுப்பு மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 2 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மட்டன் மசாலாவையும் போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து முக்கியமாக கலர் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் வந்துட்டு நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு அந்த எண்ணெயில் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூடயே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு கலர் வந்து பிரியாணியில் சூப்பராக ப்ரௌனிஷாக கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, புதினா, மல்லி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கிரைண்ட் பேஸ்ட்டையும் இந்த மசாலா கூட போட்டு நல்லா நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம வந்து பச்சை கலரில் அரைச்சிருந்தாலும் அது ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கலர் மாறி இருக்குது. பச்சை கலர் கொஞ்சம் கூட இல்லை, நல்ல ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரை பண்ணுறதுல தான் வந்துட்டு உங்களுக்கு மட்டனோட டேஸ்ட்டும் கலரும் வந்து கிடைக்கும் பிரியாணிக்கு. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து கலர் சூப்பராக மாற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா மட்டனையும் எடுத்து போட்டுக்கலாம். இதுலேயே வந்து தக்காளி வெங்காயமெல்லாம் இருக்கனால நம்ம தனியாக வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஸோ மட்டன் கூட வந்து அந்த மசாலா வந்து நல்லா படுற மாதிரி கொஞ்சம் கலக்கி மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கலக்கி விட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் போட போகிறோம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு மட்டனை வந்து ஒரு 5 விசில் விட்டு நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லாவே மட்டன் வந்து சாஃப்டாக குக் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் நீங்கள் ரைஸ் போடும்போது கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் மட்டும்தான் பிரியாணிக்காக ரைஸ் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அந்த 2 டம்ளர் அரிசியும் அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக கடைசியாக லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்திக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் உப்பு உரைப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பார்த்து செஞ்சும் போதும் கூட நம்ம வீட்டில் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ வேலை அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.